கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நெறைய நடிகைகளுக்கு திருமணமாச்சு. திருமணமான கையோட குழந்தை அப்படின்னு ஒண்ணு அவங்க வீட்ல பிறக்கும். ஆனா, அப்படி ஒரு நியூஸ் எங்கேருந்தும் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்துல இருக்கும்போது, இப்போ உற்சாகமா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுதான் நம்ம ஜெனிலியாவ பத்தி. தமிழ்ல பாய்ஸ் அப்படிங்கிற படங்கள்ல அறிமுகமானாங்க. துரு துரு நடிகை அப்படின்னு கூட சொல்லலாம். சந்தோஷ் சுப்ரமணியம் மாரியான படங்கள்ல, சச்சின் மாதிரியான படங்கள்ல இவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். ஒரிஜினலாவே அவங்க அப்படிப்பட்ட கேரக்டர் தான். அப்படிப்பட்டவங்க 2012வது வருஷம் ரித்தேஷ் தேஷ்முக் அப்படிங்கிறவர காதலிச்சு திருமணம் பண்ணாங்க. இவரு பாலிவுட்ட சேர்ந்த நடிகர். திருமணத்துக்கு அப்புறமும் நம்ம ஜெனிலியா நடிச்சிட்டு இருந்தாங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் அப்படின்னு நெறைய மொழிகள்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளா எந்த ஒரு ஃபெஸ்டிவல்லயும் அவங்கள காணா. என்ன செய்தி அப்படின்னு யாருமே யோசிக்கவும் இல்ல. ஆனா இப்போ இவங்கள பத்தின ஒரு நியூஸ் வெளிய வந்திருக்கு. ஃபோட்டோகிராஃபியோட. அந்த ஃபோட்டோவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஜெனிலியாக்கு குட்டி பாப்பா பொறக்க போகுது. ஒரு ஹோட்டலுக்கு இவங்க அவங்களுடைய கணவர் கூட சாப்பிட வந்திருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவங்கள ஃபோட்டோ எடுத்து இணையதளங்கள்ல விட்டிருக்காரு. இது மூலமா தான் இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இன்னும் 1, 2 மாசங்கள்ல நம்ம ஜெனிலியாக்கு ஒரு குட்டி பாப்பா பிறக்க போகுது.